வணக்கம். செல்வகுமாரின் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 12 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. புதுச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, கடலோரத்தை ஒட்டி. மாஹே என்பது கேரளாக்குள்ள இருக்கு. ஏனாம் என்பது ஆந்திர பகுதியில் இருக்கு, காக்கிநாடாவை ஒட்டி. கோழிக்கோடை ஒட்டி இருக்குது மாஹே. இவை எல்லாம் புதுச்சேரியோட பகுதிகள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பகுதிகளுக்கான புதுச்சேரி மாநில வானிலை ஆய்வறிக்கை என்று சொல்லக்கூடிய அளவில் பதிவு செய்கிறேன். இந்த 4 பகுதியில் கேரளாவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது மாஹேக்கு தினசரி மழை உண்டுங்க. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை போலவே கேரளா மற்றும் மாஹே பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஆக மாஹேயை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை உண்டு. ஒரு நாள் இல்லைன்னா கூட, அதாவது வரக்கூடிய இந்த மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இடிமழை இருக்கு. மாஹேக்கு மதியம் மாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். சில நாள் அதிகாலை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல. மாஹேயை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு பெரும்பாலும் கிடைக்கும். சில நாட்கள் அதிகாலை வரைக்கும் கூட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கிடைக்கும். நாளொன்றுக்கு ஒரு முறையாவது மாஹேக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். ஒரு நாள் மதியம், ஒரு நாள் மாலை, ஒரு நாள் இரவு, ஒரு நாள் நள்ளிரவு, ஒரு நாள் அதிகாலை, ஏதோ ஒரு நேரத்தில் மழைப்பொழிவு மாஹே கிடைக்கும். நல்ல மழை காத்திருக்கும் மாஹேயை பொறுத்த வரைக்கும். மாஹேயில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூட எவ்வளவு மழை பெஞ்சாலும் தெரியாது, உடனடியாக கடல் கூடிடும். பாதிப்பே ஏற்படுத்தாத ஒரு பகுதினா மாஹே. மாஹேக்கு நல்ல மழை இருக்கு. அடுத்தபடியாக ஏனாமுக்கு ஒரு பெரிய மழை வாய்ப்பு தெரியல. ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் பல பகுதியில் மழை இருக்கும் பொழுது ஏனாமுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஏனாமுக்கும் மழைப்பொழிவு உண்டு. அந்த நாள் வரக்கூடிய 20ஆம் தேதியை ஒட்டிய நாட்கள் இருக்கால. தென் மாநிலங்கள் முழுவதும் மழைங்க. விசாகப்பட்டினம் மழை பெய்ய போகுது, தெலுங்கானா மாநிலம் முழுவதும் மழை பெய்ய போகுது, ஏன் விஜயவாடா பெய்ய போகுது. ஆனால் இந்த ஏனாம் என்ன சொல்கிறேன்னா, ஏனாம் ஒரு காற்று பகுதி. எப்படி டெல்டா மாவட்டங்கள் தெற்கு வடக்கு அதிராம்பட்டினம் கோடியக்கரை இருக்கோ அதே போல் அங்கே ஏனாமுக்கு தெற்கே, அதாவது மசூலிப்பட்டினத்திலிருந்து காக்கிநாடா வரைக்கும் ஒரு வளைந்த ஒரு கடற்கரை, அதில் காற்று நுழையும். ஏனாம் மழையை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் கொண்டு கொடுக்கும். துணியை அன்னவரம் காக்கிநாடா தாண்டி சாமல்கோட்டை தாண்டி ராஜமதுரையை கொண்டு போய் கொடுக்கும். அமலாபுரம் தாண்டி கொடுக்கும். ஆனால் ஏனாமுக்கும் மழைப்பொழிவு உண்டு. வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அது ஆந்திர பிரதேசம் வடக்கு மற்றும் ஒடிசா கடலோரத்தை நெருங்கும் பொழுது காற்று, வடமேற்கு காற்று தமிழ்நாடு வழியாக போவது கொஞ்சம், அது ஆந்திர பிரதேச கடலோர வழியாக போகும்போது அதுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளர வழித்தடத்தை மாற்றி அமைத்து கொண்டு 2 நாள் 3 நாள் மழை போய் கொடுக்கும். ஆந்திர பிரதேசம் உள்பகுதிக்கு நல்ல மழைங்க. இந்த ஏனாம் மட்டும் கொஞ்சம் சந்தேகம். ஆனால் அதுக்கும் மழைப்பொழிவு இருக்குது. எப்படி நம்ம தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியில் காற்று பகுதியோ, எப்படி டெல்டாவின் கோடியக்கரை முனை காற்று பகுதியோ, அதே போல் அந்த நர்சாபூர் மற்றும் ஏனாம் அமலாபுரம் பகுதி ஒரு காற்று பகுதி. ஆந்திர பிரதேசத்தை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏனாமுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். ஒரு 5 நாள் மழைப்பொழிவு இருக்குது இந்த மே மாதத்தில் ஒரு 5 நாள் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. அடுத்தபடியாக புதுச்சேரிக்கு இன்றைக்கே வாய்ப்பு தெரியுது. ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை விழுப்புரம் மாவட்டம் வரலாம். ஆனால் அந்த மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு வருமாங்கிறது சந்தேகம் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கு, நேற்று முடிஞ்சினோம், இன்றைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் புதுச்சேரிக்கு உறுதியாக மழைப்பொழிவு கொடுக்கணும்னா 14ஆம் தேதி தெரிகிறது. 14ஆம் தேதி புதுச்சேரி மழை வாய்ப்பு தெரியுது. 15ஆம் தேதி உறுதியாக தெரியுது. 16ஆம் தேதியும் மழை தெரியுது. இப்படி தொடர்ந்து மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு எட்டும். புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் அதே தான். காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே மாதிரி வானிலை தான் இருக்கும். ஆனால் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் ஒன்றை சேர்த்தே சொல்லலாம். இரண்டும் கொஞ்சம் கடலோரத்தை ஒட்டி இருக்கிறதுனால காற்று கொஞ்சம் உள்ளே போகிற இடம். புதுச்சேரியில் நுழையிற காற்று தான் இந்த போய் காஞ்சிபுரத்தில் மழை கொடுக்க பாருங்க. புதுச்சேரியில் நுழையிற காற்று தான் காஞ்சிபுரத்தில் மழை பொழிவு கொடுக்குது, குளிர்விக்கும் காற்று. புதுச்சேரிக்கும் மரக்காணத்தில் நுழையிறது தான் போய் திருத்தணியில் போய் மழை பொழிவு கொடுக்குது. சென்னையில் நுழையிற காற்று தான் போய் திருப்பதியில் மழைப்பொழிவு கொடுக்குது. இந்த காற்று பகுதியாக இருக்கிற காரணத்தினால கடலோரமாக மழைப்பொழிவு போராடி எட்டும். கண்டிப்பாக புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழை உண்டு. இது வரக்கூடிய 14, 15, 16, 17 மழை வாய்ப்பு உறுதியாக தெரியுது. இந்த 4 நாளில் 2 நாளாவது பெய்யும்.
14, 15, 16. அடுத்தபடியாக அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு 12, 13 நாளில் அதில் ஒரு 4-5 நாள் தெரியுது. ஆக இந்த மாத இறுதிக்குள்ளர குறைந்தது ஒரு 7 நாள், குறைந்தபட்சம் ஒரு 4 நாள் புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழைப்பொழிவை எட்டும். குறைந்தபட்சம் 4 நாள் மழைப்பொழிவை எட்டும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமையும் என்பதில் மாற்றமில்லை. நம்பர் 1 இடம் இந்த 4 பகுதியிலேயே மாகே தான் நம்பர் 1 இடம். அதுக்கு அடுத்த இடம் மழைப்பொழிவிற்கு சாதகம் புதுச்சேரி காரைக்கால், அதுக்கு அடுத்தது தான் ஏனாம். ஆனால் எல்லாமே கடலோரம் இருந்தாலும் நீராவி காற்று நுழையும் இடம் அரபிக்கடலோரம் மாகே. ஏன்னா மழை தடுக்கும், தேக்கும், எல்லாம் ஒரு சாதக அமைப்பாக இருக்கும். மழையால் குளிர்விக்கப்படும், வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த காற்றும் தடுக்கப்படும். எல்லாமே மாகே சாதகமாக இருக்குது. தமிழ்நாட்டின் கடலோரத்தில் டெல்டாவில் நுழையிறது காரைக்காலுக்கு போய் கோயதாரணத்தில் பெய்ய வேண்டிய மழை காரைக்காலுக்கு தள்ளும். ஆனால் காரைக்காலை விட உள்ளே தான் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரைக்கால் கடலோரம் வழியாக தான் அந்த காற்று பயணிக்கும் என்பதனால அதிகாலை நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளர 14லேருந்து 20க்குள்ளே 2 நாள், 20லேருந்து மாத இறுதிக்குள்ளர 2-3 நாள், குறைந்தபட்சம் ஒரு 4 நாள் அல்லது 5 நாள் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கான வெப்பநிலை குறைந்து போயிடும். வெப்பமே இருக்காது, கோடை என்பதே தெரியாது, அக்னி என்பதே அறவே இருக்காது. கடலோர பகுதிகளுக்கு நல்ல ஒரு இதமான தெற்கு திசை காற்று டெல்டாவில் நுழையிறது. கொஞ்சம் சில நாள் கொஞ்சம் மணல் மாதிரி இருந்தாலும் அது பெரிய அளவிலே ஒரு கோடை போல் தெரியாது. இன்னும் 2 நாள் கழித்து முற்றிலுமாக வெப்பம் குறைஞ்சிடும். இன்றைக்கி 36 டிகிரி, அதுவே அதிகமாக தெரியுதுங்கிறீங்க. 36 டிகிரி ஒரு அதிகம் கிடையாது. எவ்வளோ 36 டிகிரி? 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். 100 டிகிரி என்பது 38, 37 என்பது 98.6. ஆக இன்றைக்கு புதுச்சேரியில் 36 டிகிரி. 36 டிகிரி வெப்பம் ஒரு பெரிய வெப்பம் கிடையாது. 37 போனாலும் அது 98.6 தான். 100 டிகிரியை தொடராது. 100 டிகிரி எட்டவே இல்லை இந்த வருஷம், எட்டவே இல்லை. 100 டிகிரி எட்டாது. இனிமேலும் கோடை என்பது கோடையாகவே இருக்காது, அக்னியாக இருக்காது, மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் உள்ளே போக போக தான் அதிகம். உள் மாவட்டங்களை விட கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தான் டாப் ரெயின் இருக்கும். காரணம் கிழக்கு திசை காற்றும், வடமேற்கு திசை காற்றும், மேற்கு திசை காற்றும் எல்லாமே வட உள் மாவட்டங்களில் குவிக்கும். கடலோரம் போராடி முன்னேறினாலும் ஒரு 4-5 நாள் கடலோரம் எட்டும். அது 14லேருந்து 20க்குள்ளே 2 நாள், 20லேருந்து 30க்குள்ளே ஒரு 2 நாள், குறைந்தபட்சம் 4 நாள். அதை விட கூடுதல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 4 நாள்னு 24 பெய்யும். எப்போதும் பெய்யாது மழை. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி மழை இருக்கும். ஒரு 4 நாள் மாத இறுதிக்குள்ளே குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 4 நாள், 8 நாள் கூட கிடைக்கலாம், 7 நாள் கூட கிடைக்கலாம். தொடர்ந்து வானிலை ஆய்வர் கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். மழைநீரை சேகரித்திடுங்கள். கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திருங்கள். நன்றி.